எமர்ஜென்சியை பார்த்தவங்கன்னு சொல்றாங்க. நிறைய முறை ஆட்சி கலைச்சி ஆட்சி வந்து எமர்ஜென்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்களே, எமர்ஜென்சியை பார்த்ததுக்கு அப்புறம் 80ல் யாரோட கூட்டணி வச்சுக்க, 75லேருந்து 77 வரையும் திமுகவினர் வந்து வெளுன்னு வெளுத்தாங்க. அந்த அம்மா வெளுத்தாங்களா? 80ல் ஏன் அந்த அம்மாட்ட சரண்டர் ஆனீங்க? அவ்வளோ ரோசக்காரங்களா நீங்க? ஏன் அந்த அம்மா கிட்ட சரண்டர் ஆனீங்க? சரண்டர் ஆகலைன்னா அந்த அம்மா உங்களை காலி பண்ணி விட்டுரும். அதனால சரண்டர் ஆனீங்க. இதுல இந்த திமுக அட்டகத்திகள் வந்து அடுத்தவர்களை பார்த்து பேசுவாங்க. திமுகவினர் பொறுத்தளவுல படை இங்கே தடை எங்கேயும் பாருங்க. இப்போ தடையை கொண்டு வந்துட்டா அப்படியே சரண்டர் ஆகிட்டு அதுக்கு ஒரு வீரவசனம் பேசுவாங்க. அதாவது வாய்ச்சோர் வீரர்கள், செயல்ல ஒண்ணுமே இருக்காது. எப்பப்பெல்லாம் அந்த ஆட்சி கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி கலைஞ்சது என்ன ரீசன்? இல்ல, திமுக அரசை பொறுத்தளவுல 76 காலகட்டத்தில் வந்து அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஊழலுக்காண்டி 76 ஜனவரியில் காட்சி கலந்தது. அதுக்கப்புறம் 89 பொறுத்தளவுல அப்போ வந்து ரகசிய காப்பு பிரமாணம்னு எடுப்பாங்க. அப்போ அந்த அரசோட ரகசியங்களை வந்து வெளியே சொன்னனால 91 ஜனவரியில் 89 பிப்ரவரியில் ஆட்சிக்கு வராங்க. 91 ஜனவரியில் வந்து அப்போதைய சந்திரசேகர பிரைம் மினிஸ்டர் இருக்கிறப்போ ஆட்சி கலைக்கப்படுது. அதற்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் டேர்ம் கண்டினியூ ஆகுறாங்க. அடிப்படையில் என்னன்னா, திமுக அரசு 72க்கு அப்புறம் வந்த எல்லா முறையுமே ஒரு ஆப்போசிட்ல இருக்காங்க, அதாவது ஆப்போனன்ட் பார்ட்டியோட ஒரு பிளெண்டர்னால, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்னால ஒரு ஆக்சிடென்டல் கேப்சரிங் ஆஃப் பவர் தான். ப்ரோ இன்கிரிமெண்ட்ஸு திமுகவுக்கு எப்போவுமே இருந்ததில்ல. அது 26லும் கண்டினியூ ஆகும். 50 ஆண்டு காலமாக திமுக அரசு செகண்ட் டைம் வந்ததே கிடையாது. ஒரு தடவை தான் தப்பு பண்ணுவாங்க, அடுத்த தடவை பண்ணுவாங்களா, அப்போ அதை சரி பண்ணிடுவாங்க அந்த தப்பை. அப்போ திமுக ஆட்டோமேட்டிக்காக தோக்கும்.